டாக்டர் ஐயா அவர்கள் உரையாற்றுவார்கள். அன்புள்ள கொண்ட தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் புதிய தமிழகம் கட்சியின் 7வது மாநில மாநாடு குறித்து என்னப்பா இதுல சவுண்ட் இல்லை? புதிய தமிழகம் என்னப்பா அப்படியே வச்சுக்கணும். புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு குறித்து அழைப்பதற்காகவும் 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாமெல்லாம் எப்படி ஒன்றுபட்டு நின்று நம்முடைய அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் மக்களை எல்லாம் உங்களுடைய ஊர் தேடி வந்து சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியாகவும் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களிலே சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டு கடந்த 5 தினங்களுக்கு முன்பு ஸ்ரீவில்லிபுத்தூரில் செம்மட்டையாங்காலே துவங்கி இன்று 5வது நாளாக நான் ராஜபாளையம், மங்காநகர், மங்காபுரம் மற்றும் கம்மாவட்டி உள்ளடங்கிய பகுதிகளிலேயே மக்களிடையே சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இன்று உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய கிராமத்திலே தான் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் நகருடைய மைய பகுதியிலே சில நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக இன்று 2 கிராமங்களையும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த நிகழ்ச்சியாக 7 தெரு, அதுக்கு பிறகு பஞ்சு மார்க்கெட்டு, அதுக்கு பிறகு துரைசாமிபுரம் என 14 மேற்கப்பட்ட இடங்களில் இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மாலை நேரம் இருந்து ஒரு 7-7:30 மணிக்கு மேலாக இருந்தால் எல்லோரும் படிக்க சென்று திரும்புவதற்கு ஏதுவாக இருந்திருக்கும். இருந்தாலும் கூட நாங்கள் இன்னும் 14 கிராமங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கின்ற காரணத்தினாலே முன்கூட்டி இந்த நிகழ்ச்சியை துவங்கி இருக்கிறோம். இருந்தாலும் இந்த நேரத்தில் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த முறை சுற்றுப்பிரயாணம் நிகழ்ச்சியை துவங்குகின்ற பொழுது கம்மாவட்டிக்கும் அதே போல மங்காபுரத்துக்கும் உங்களுடைய கிராமத்திற்கு வருவேன். இன்னும் இன்று நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வரவேற்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் கடந்த 3 மாதத்திற்கு முன்புதான் அவருக்கு மாவட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ராஜபாளையம் பகுதியிலே அனைவரையும் ஒருங்கிணைத்து பல நாட்களுக்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சியை அவர் திறம்பட ஏற்பாடு செய்திருக்கிறார். இன்றும் பல பகுதிகளில் 15க்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல நம்முடைய கிளை மங்காபுரம் மற்றும் கம்மாவட்டி கிளையினுடைய செயலாளர்கள், மகளிர் அமைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2014ஆம் ஆண்டு நான் இதே போல கிராமந்தோறும் வந்து நம்முடைய புதிய தமிழகம் கட்சியை வீடுதோறும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கிராமமாக சென்று அமர்ந்து உறுப்பினர் சேர்க்கையை நாம் விரைவுபடுத்தினோம்.
அதற்கு பிறகு 2014 நாடாளுமன்ற தேர்தல், 16 சட்டமன்ற தேர்தல், 19 நாடாளுமன்றம், மீண்டும் சட்டமன்றம், இப்படியாக தேர்தல் என்றே வந்த காரணத்தினால் நம்முடைய கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கையை புதுப்பிக்க முடியாமல் போய்விட்டது. எனவேதான் இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது. நம்முடைய தேவேந்திர மக்கள் ஒவ்வொரும் உங்களை புதிய தமிழகமாக இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான். ஏன்னு சொன்னால் நம்முடைய கடந்த 35 ஆண்டு கால வரலாற்றில் புதிய தமிழகம் கட்சி எவ்வளவு பெரிய சாதனைகள் எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய ராஜபாளைய மக்கள் நீங்கள் அறிவீர்கள். எனவே நம்முடைய கட்சி எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் உங்களுக்கு பாதுகாப்பும் மதிப்பும் மரியாதை. நான் 1996 முதல் 2001 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் எத்தனை முறை சட்டமன்றத்தில் நம்முடைய மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பாதிப்பையும் சுட்டிக்காட்டி அதற்கு தீர்வு கொண்டிருக்கிறோம். அதே போல 2011-16 வரையும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலும் உங்களுக்கான சட்டமன்றத்திலே குரல் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நமக்கு சட்டமன்றத்திலே குரல் கொடுப்பதற்கு ஆட்கள் யாரும் இல்லை. நம்முடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவோர் யாரும் இல்லை. இப்ப இங்கே இத்தனை பேர் பெண்கள் கூடியிருக்கிறீர்கள். கடந்த 10 வருடத்தில் யாராவது ஒரு அரசு வேலைக்கு போயிருக்க முடிகிறதா? யாராவது ஒரு சத்துணவு அமைப்பாளராக போயிருக்கிறாங்களா? இந்த கிராமத்திலிருந்து ஒரு அங்கன்வாடி அமைப்பாளராக போனாங்களா? ஒரு ரேஷன் கடை ஊழியராக போக முடியுதா? ஒரு கிராம நிர்வாக அலுவலராக, ஒரு கிளர்க்காக, ஒரு ஆசிரியராக வேலை வாய்ப்பு போக முடிஞ்சிருக்குதா? அதுக்கெல்லாம் காரணம் நமக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை யாராருக்கோ இந்த அரசாங்கம் எடுத்துக் கொண்டு கொடுக்கிறது. உதாரணத்திற்கு நம்முடைய தேவேந்திர வேளாளர்கள் நாம் எல்லாம் எஸ்ஐ பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்று தொடர்ந்து போராடினோம். சரி, எஸ்ஐ பட்டியலிருந்தாவது வெளியேற்றுவியா என்று சொன்னால் தேவேந்திர வேளாளர் என்ற பெயரை மட்டும் கொடுத்துவிட்டு நிறுத்திவிட்டார்கள். அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் எஸ்சியிலிருந்து வெளியேறினால் இடஒதுக்கீடு போய்விடும் என்று சொன்னார்களே. சரி, எஸ்சியில் வைத்திருக்கிறீர்களே, இடஒதுக்கீடு எங்கே போச்சு? அது கேட்டா 3% அறுதிக்கு 18ல் 3 போனா மீதி 15 கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த 15ஐயும் அவர்களுக்கே முன்னுரிமை அடிப்படையில் எடுத்துக் கொடுத்து நம்முடைய தேவேந்திர மக்களுக்கு வர வேண்டிய உரிமை அனைத்தையும் இதுபோல தவறாக முறைகேடாக திமுக அரசு ஒரு சிலருக்கு அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு கொடுத்து வருகிறது. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கட்சி மகத்தான இடங்களிலே வெற்றி பெற வேண்டும். நாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மலர வேண்டும். நாம் சட்டமன்றத்திலே பங்கு பெறுவது மட்டுமல்ல, உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய இடத்திலே ஆட்சியிலேயும் பங்கு பெற வேண்டும். அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய இளைஞரிடத்திலே, பெரியவரிடத்திலே, தாய்மாரிடத்திலே வேண்டிக் கொள்வது, நீங்கள் நான் இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்ற பொழுதெல்லாம் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீங்கள் ஆதரவு கொடுக்கிறீர்கள். அதற்காகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 1.5 வருடங்களுக்கு முன்பு நான் இதே தொகுதியிலே, நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட போது கூட நீங்கள் எல்லாம் வாக்களித்தீர்கள். ஆனால் இந்த தொகுதியில் பெரும்பாலான மக்கள் நல்லது இது கெட்டது யார் சரியாக செய்வார்கள் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு அவர்களால் முடிவதில்லை. 1.5 வருடங்களுக்கு முன்பு 2024 மே மாதத்தில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று சென்றார்களே, அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் யாருக்காவது தெரியுமா? இந்த பகுதி மக்களுடைய உணர்வுகள் தெரியுமா? பிரச்சனைகள் தெரியுமா? ராஜபாளையத்துக்கு பிரச்சனையை தெரியுமா? நாம் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டாலும் கூட ராஜபாளையம் நகராட்சியினுடைய குடிநீர் பிரச்சனைக்காக ஆர்ப்பாட்டம் செய்தோம். கொட்டுமலையில் ஆர்ப்பாட்டம் செய்தோம். கால்வாய் சாலைகள் மோசமாக இருக்கிறது என்று ஆர்ப்பாட்டம் செய்தோம். அதே போல பட்டா இல்லாத மக்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லி போராட்டம் நடத்தினோம். ஆனால் இதெல்லாம் நம்மிடத்திலே அதிகாரம் இல்லாமலேயே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்திலே அதிகாரம் வந்தால் இன்னும் அனைத்து மக்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் நம்மால் செய்ய முடியும். எனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தாய்மார்கள், பெரியோர்கள், புதிய தமிழகம் கட்சி என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறதோ அந்த நிலைப்பாட்டோடு உங்களை இணைத்துக் கொண்டு என்று சொன்னால், இந்த தேர்தலில் மலையை உடைத்து கோடியோடியாக பணம் வைத்திருப்பார்கள், அவர்கள் நம்மை விலை பேச வரக்கூடும். ஆற்று மணலை அள்ளி கோடி கோடியாக சேர்த்துக் கொண்டவர்கள் நம்மை விலை பேச வரக்கூடும். ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுத்து விடாமல் கொள்கை அடிப்படையில யார் இதற்கு நம்முடைய சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கிறார்கள், ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள் என்பதை எண்ணி அனைவரும் புதிய தமிழகமாக இருந்திட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஆகும். அப்பொழுதுதான் நாம் கணிசமான அளவுக்கு சட்டமன்றத்திலே வெற்றி பெற்று
நாமும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை மாற்றி அமைத்து முன்னேற்றத்துக்கான ஒரு ஆட்சி அமைத்து அந்த ஆட்சியிலையும் பங்கு பெற வேண்டும். வெறும் ஓட்டு போட்டால் நமக்கு எந்த விதமான பலனும் வந்து சேராது. கடந்த காலங்களில் அப்படித்தான் நம்முடைய ஓட்டுகளை வாங்கி செல்வார்கள். அவர்கள் தனியாக ஆட்சி அமைத்துக் கொள்வார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் கூட மீண்டும் இடத்திலே கோரிக்கை வைக்க வேண்டிய இடத்துல தான் இருப்போமே தவிர நம்மால் இந்த மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாத நிலையை தான் கண்டிருக்கிறோம். எனவே 2026 தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வரும். அதை புதிய தமிழகம் கட்சி உருவாக்கும். எனவே அந்த நம்பிக்கையோடு நம்முடைய நீங்கள் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ, ஏன் ஆட்சியிலே பங்கு கொடுத்தால் என்ன குறைஞ்சு போச்சு? ஒரு சில அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமா எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒரு தலைவர்களுக்கு மட்டுமா முதலமைச்சர் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்பதுதானே இந்திய நாட்டினுடைய சட்டத்தினுடைய விதி. எனவே நம்முடைய புதிய தமிழகம் கட்சியும் இந்த நாட்டை ஆளக்கூடிய சூழல் உருவாக வேண்டும். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. நாம் தனியாக இந்த நாட்டில் ஆள முடியாது. எனவே பல கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்துதான் இந்த நாட்டை ஆள முடியும். எனவே அதற்குண்டான சூழலை உருவாக்குவதுதான் நம்முடைய நோக்கம். எனவே நம்முடைய தாய்மார்கள், பெரியோர்கள் யார் எந்த நேரத்திலே வந்து கேட்டாலும் நாங்கள் புதிய தமிழகமாகத்தான் இருப்போம். எங்க தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு கொடுக்கிறாயா, அப்பொழுதுதான் உனக்கு உங்களிடத்திலே ஆதரவு கொடுப்போம் என்று துணிந்து நெஞ்சறிந்து சொல்லுங்கள். இல்லை என்று சொன்னால் நாம் ராஜபாளையத்தின் நகரத்திலே தங்கி இருக்கலாமே தவிர இன்னும் 100 நாள் வேலை கிடைக்காதா என்ற இயக்கத்தில் தான் இருக்க வேண்டியிருக்கிறோம். என்ன பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்கி கொடுத்து விட்டார்கள் ஆட்சியாளர்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய பஞ்சாலைகள் கூட மூடப்படக்கூடிய சூழ்நிலை தானே இருக்கிறது. தனியார்களால் உருவாக்கப்பட்டு வேலை வாய்ப்பை கொடுத்த தொழிற்சாலைகள் கூட அவர்களுக்கு போதிய ஆதரவு கொடுக்காத காரணத்தினால அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்படக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது. நகரப்புறத்திலே இருந்தாலும் பெரிய 1 சென்ட் நிலத்திலே 1/2 சென்ட் நிலத்திலே பல குடும்பங்கள் வாழ வேண்டிய இருக்கிறது. இன்னும் பல பகுதிகளே நன்கு கழிப்பிட வசதிகள் கூட செய்து கொடுக்கப்படவில்லை. எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் கூட கொடுக்கப்படவில்லை. இவையெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள். ஏன் ராஜபாளையத்திலே கூட நாமே ஏன் போட்டியிடக்கூடாது? நாம் அந்த அளவுக்கு வருவாக இருக்கிறோம். நாமே இது பொது தொகுதியாக இருந்தால் இங்கு ஒரு நாடாரை நிறுத்தி நம்முடைய வாக்கில் நிறுத்தி நம்முடைய புதிய தமிழகம் கட்சி சார்பாக வெற்றியடைய வைப்போம். ஒரு நெசவாளர் நிறுத்தி நாம் வெற்றியடைய வைப்போம். அதுக்குண்டான சூழலும் உருவாகி கொண்டு இருக்கிறது. எனவே இந்த தொகுதியை யாருக்கும் நாம் எழுதி கொடுத்து விடவில்லை. இது புதிய தமிழகமே போட்டியிடக்கூடிய சூழலை உருவாகும் என்பது இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொண்டு, புதிய தமிழகம் கட்சியின் 7வது மாநில மாநாடு மதுரையில் இங்கிருந்து அதிகபட்சம் 1.5 மணி நேரம் ரோடெல்லாம் பெருசா போட்டாங்க. டிசம்பர் நடக்குது. இது உலக தேவேந்திர வேளாளர்கள் குடும்ப மாநாடு. என்ன மாநாடு? குடும்ப மாநாடு. இது வெறும் 4 பேர் 5 பேர் வரக்கூடியதா ஆண்கள் பெண்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டிய மாநாடு. எனவே அந்த மாநாட்டுக்கு ஆயத்தமாகுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் சிறப்பு ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய மங்காபுரம் மற்றும் கம்மாவட்டி தாய்மார்கள் நன்றி கூறி அடுத்த சுற்றுப்புறையான நிகழ்ச்சி செய்கின்ற பொழுது கம்மாவட்டிக்கும் மங்காபுரத்துக்கும் உங்களுடைய கிராமத்துக்கு வருவேன். அதற்கு இடையிலே கம்மாவட்டியிலும் மங்காபுரத்திற்குரிய அனைத்து தாய்மார்களும் பெரியவர்களும் அனைவரும் புதிய தமிழகத்தில் உறுப்பினர் ஆய்வுகள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கம்மாப்பட்டி ஊர் தலைவர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சால்வை அடிக்கிறோம். ஏன் எல்லாத்தையும் வர சொல்லிக்கலாம்? அதாவது இப்போ லைட்டிங் வந்து உங்களுக்கு பார்த்துருக்கு, அங்கிருந்து எடுத்தோம்னா ஃபேஸ் கல்ல இருக்கு. சரி சரி சரி, ஃபேஸ் கிளியர்னஸ் தான் முக்கியம் பேட்டியில். நம்ம சார் சொல்லுவார், பிடிக்கிறது பிடிச்சிட்டு கண்டிப்பாக பிடிக்கிறேன். சொன்னாங்க வழி இல்லை, ஆள் கம்மியாக இருக்குது. ஏமைக்கு நான் பிடிச்சிக்கிறேன்.
இங்கே நிறைய மைக் இருக்கு. நான் சென்டர் பண்ணிக்கிறேன். என்னோட மைக்கை நான் சென்டர் பண்ணிக்கிறேன். இது பின்னாடி ரைட் இருக்கு. இது வச்சு இப்போ நான் எடுக்கும்போது கூட ஒன் சைட் லைட்டிங் தான் சார் கிடச்சது. சார் ஒன் சைட் லைட்டிங் தான் கிடச்சது. சரி, மக்களோட ஓகே. இப்போ நிற்கிற இடம் நீங்கள் நிற்கிற இடம் அது மேலே இதான் நல்லா முடிஞ்சா சார் சொல்லலாம். இப்படி போயிட்டு நேரம் எங்களை பாருங்க. இப்படி திருப்பி வைங்க. கேமரா பார்த்து வைங்க. நியூஸ் தெரியுது. ரைட், ஓகே ஓகே. நியூஸ் இதை தெரியுது. உங்கள் கேமரா பார்த்து எங்கள் கேமரா சார் ரைட் சார் ஓகே சரி சார். ரெடி சார். ஓகே சார் ஓகே சார். புதிய தமிழகம் கட்சிக்கு 1 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதை இலக்காக கொண்டு கடந்த 3 மாத காலமாக அந்த பணியில் ஆயிரக்கணக்கான புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்கள் கிராமந்தோறும் வீடுதோறும் சென்று புதிய தமிழகத்தில் உறுப்பினராக சேர்த்து வருகிறார்கள். அதை கிராமந்தோறும் ஆய்வு செய்யக்கூடிய வகையிலேயும் அதேபோல புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு டிசம்பர் மாதத்தில் மதுரையில் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிற்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய வகையிலேயும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்ற முனைப்போடும் நாங்கள் இந்த பரப்புரையை நான் துவங்கி இருக்கிறேன். கடந்த ஏப்ரல் மே மாதங்களிலே தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களிலே கிராமந்தோறும் சென்று பிரச்சாரம் செய்தேன். கடந்த 5 தினங்களாக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீபுத்தூர் வத்ராயிருப்பு இன்று ராஜபாளையம் பகுதியில் கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாணம் செய்கிறேன். செல்லக்கூடிய இடங்களெல்லாம் மக்கள் அமோகமான வரவேற்பு கொடுக்கிறார்கள். இங்கே எல்லா ஒவ்வொரு கிராமங்களிலேயும் ஆயிரக்கணக்கான பேர் புதிய தமிழகத்திலே விருப்பப்பட்டு உறுப்பினராகிறார்கள். மேலும் நான் இந்த சுற்றுப்பிரயாண நிகழ்ச்சியில் மிக முக்கியமாக கண்டு கொண்ட தினம் என்று சொன்னால் பல கிராமங்களுக்கு கிராமங்களிலே அடிப்படை வசதிகளுக்கு கூட குறிப்பாக பெண்களுக்கு கழிப்பிட வசதிகளை கூட இந்த அரசு செய்து கொடுக்கவில்லை. அதே போல இந்த 18% இடஒதுக்கீட்டில் 3% இடஒதுக்கீடு அருந்ததற்கு நீங்களாக மீதி 15% கூட ஒருவருக்கு கூட ஒரு சத்துணவு அமைப்பாளராக ஒரு அங்கன்வாடி அமைப்பாளராக கூட வேலை வாய்ப்பு கொடுக்கல. அதை அத்தனையுமே அந்த 3% உள்ளடக்கி அந்த அருந்திருக்கவே எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் தேவேந்திரோட மக்களுடைய உரிமை மிகப்பெரிய அளவுக்கு பறி போகிறது. எனவே இதையெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள முடிந்திருக்கிறது. எனவே இதுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய வகையில் 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழக தேவேந்திரோட மக்கள் ஒரே தலைமையின் கீழ் ஒற்றை லட்சியத்தோடு ஆட்சி அதிகாரத்திலே பங்கு என்ற அந்த லட்சியத்தோடு பயணிக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இப்பொழுது நாங்கள் சந்திக் கொண்டுகிறோம். அதுக்கு மக்கள் பேராதரவு அளித்து வருகிறார்கள். பள்ளி மாணவ மத்தியில இந்த போதைப் பொருட்கள் ரொம்ப இதா தெரியும். இப்ப சிவகாசம் கூட ஒரு மதுபாட்டில் வச்சு ஆசிரியர் பள்ளிக்கு மது அதனால பள்ளிக்குள்ளே மது. அதாவது நாங்க கட்சி ஆரம்பிச்சதிலிருந்தே இந்த மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்துட்டு வரோம். ஆனா இப்ப தோன்றிய சில கட்சிகள் மற்றவர்கள்லாம் படிங்கிறாங்க. ஒரு கட்சி இளைஞர்களை குடின்னு எல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் சமூகத்தில் உதாரணத்துக்கு இந்த நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கூட கடந்த கல்லு இறக்கு கள்ளக்குடி கல்லு உடம்புக்கு நல்லது இப்படியெல்லாம் அப்படின்னா கல்லு மட்டும் குடிக்க மாட்டான். அவன் கஞ்சா குடிப்பான், அபினி குடிப்பான், சாராயத்தை குடிப்பான். இதுபோல அரசு பொறுப்பற்ற முறையில் சில அரசியல் கட்சிகள் கூட செய்யக்கூடிய பிரச்சாரத்தின் காரணமாகத்தான் இவர்கள் கெட்டிருக்கிறது. அப்படி ஆயுசு காலம் கூட குறைஞ்சிருக்குது. எனவே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டுங்கிறது தான் புதிய தமிழக கட்சிகளுடைய மிக முக்கியமான குறிக்கோளாகும். எனவே தமிழ்நாட்டை நீங்கள் ஐசோலேட்டடாக பார்க்க வேண்டியதில்லை. பள்ளியில் கல்லூரியில் படி செய்யக்கூடிய இடங்களில் பொதுவெளியில் இந்த மதுவுக்கு ஒன்றுக்கு அடிமையான போது மீதி எல்லாமே திறந்து விட்டாங்க. கஞ்சாவெல்லாம் அங்கு இந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் பரவி கிடக்குது. அதனால மதுவால் தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் 2026 அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். சரி சார், இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றீங்க சார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா அது ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கு சார். ஒரு குழப்பமே இல்லைங்க.
குழப்பமற்ற நிலைமைக்கு தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்க. என்று சொன்னால் ஒரு கட்சி சர்வாதிகார மனப்பான்மையோடு அவங்களே உட்கார்ந்துக்கிறாங்க, அவங்களே கனிவள கொள்ளையடிக்கிறாங்க, யாரையும் தட்டி கேட்கறதுக்கு முடியாது. என்று சொன்னால் கூட்டணியில் பங்கு பெறக்கூடிய கட்சிகள் வெளியே இருக்கிற போது இவங்க செய்யக்கூடிய தவறுகள் வெளியே தெரியாமல் போயிருது ஆச்சுங்களா. இவங்க என்ன அமைச்சர்கள் முடிவு எடுக்கிறாங்கன்னு யாருக்குன்னு தெரியுது. அதனால அமைச்சரவையில் பங்கு பெறுகின்ற பொழுதுதான் அவங்களுக்கு கடிவாளம் போட முடியும், அதை கட்டுப்படுத்த முடியும். இல்லைன்னா ஆட்சி தறிகட்டு போய் இது மாதிரி தான் இருக்க முடியும். நல்லது செய்யறதா தான் நல்ல ஆட்சிக்கு வர்றாங்க. ஆனா அதுக்கு பிறகு அவங்க கட்சிக்காரர் கூறு போடுறாங்க, அதாவது மலைகளை கூறு போடுறான், ஆறுகளை கூறு போடுறான், டாஸ்மாக் கூறு போடுறான், எல்லா அரசு திட்டங்களை கூறு போட்டுக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஆட்சி மலரணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசினுடைய திட்டங்கள் நேரடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மலர்ந்தால் மட்டும்தான் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு வாழ்வு நல்ல நிலைக்கு வரும், ஒரு வாழ்வில் ஒரு மாற்றம் வரும். இல்ல சட்ட ஒழுங்கு தென் மாவட்டம் மட்டும் பார்க்க வேண்டாங்க, மொத்தமா காவல்துறையே தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் போய்விட்டது. எந்த அரசு துறையும் யாரும் சொல்லி கேட்கற மாதிரி இல்லை. காரணம் என்னன்னா எல்லாம் மேலிருந்து கீழே வரலும் ஊழல் மலிந்து போனதுனால யாருக்கும் கட்டுப்படக்கூடிய நிலைமையில் இல்லை. இதுதான் யதார்த்தமான நிலைமை. சிவாசி பட்டாசு தொழில் எல்லாமே அதாவது டாஸ்மார்க்ல அது குடிச்சா 10 லட்சம் அமௌண்ட் தரேன். ஆனா உயிரிழந்தவங்களுக்கு எந்த நிதி இல்ல, நம்ம உயிரிழந்தவங்களுக்கு கொடுக்கறது அடுத்தது. ஏன் பிற நாடுகளில் பாதுகாப்புடன் அந்த தொழில் செய்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் ஏன் அதை பாதுகாப்போடு செய்ய முடியாது? சிவகாசி சுயம்பாக அது ஒரு பட்டாசு தீப்பெட்டி தொழில் நகரமாக வளர்ந்த பகுதி. லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குது. சிறு முதலாளிகள் உருவாயிருக்கிறார்கள். எங்கே தவறு நடக்குதுன்னா அதிகாரிகள் ஊழலுக்கு இடையாகிறதுனால, விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்க அவர்கள் முன்வராதனால, லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவர்கள் கண்டுங்காணாமல் போறதுனால விபத்துக்கள் நடைபெறுகிறது. இந்த விபத்துக்கள் அனைத்துமே தடுக்கப்படக்கூடிய விபத்துக்கள். எனவே அதிகாரிகள் ஊழலாமல் இருந்தாலே நிச்சயமாக சிவகாசியில பட்டாசு வெடிவிபத்துகள் தடுக்க முடியும், மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க முடியும். அவர்கள் இறந்த பிறகு பணம் கொடுக்கறது வேறு விஷயம். அவர் உயிருக்கு 10 லட்சம் 20 லட்சம் போதுமா? அதல்ல, அந்த மக்களுக்கு ஒரு சிறிய காயம் கூட படாமல் தொழிலை நடத்த முடியும். அதுக்குள்ள நடவடிக்கை தான் எடுக்கணும். ஓகே, தேங்க்யூ.